பாகுபலி ரீ-ரிலீஸ் படம் எப்படி பிரதர் இருக்கு? ப்ரோ அது இப்போவும் சொல்கிறேன், நான் 12 இயர்ஸ் முன்னாடி பார்த்த எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சில சீன்ஸ்லாம் பேசியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. யோசிங்க 12 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த படம் இன்னும் நின்று பேசுது அப்படின்னா அப்புறம் டைரக்ஷன் எவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அத்தனை சோல்ஜர்ஸ் வைக்கணும், அத்தனை பேரை வைக்கணும். ஆனால் பிரதர் பாகுபலி ரீ-ரிலீஸ் படம் எப்படி பிரதர் இருக்கு? ப்ரோ அது இப்போவும் சொல்கிறேன், நான் 12 இயர்ஸ் முன்னாடி பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போவும் எனக்கு 1% கூட கம்மி ஆகலை. ஏன் அப்படின்னா அது பிரபாஸ்காலையும் இருக்கலாம், இல்லை ராஜமௌழி சாராக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்டத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சில சீன்ஸை வந்து நம்மளுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள், நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ மியூசிக் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்த ஹைப் இப்போ வரைக்கும் 1% கூட கம்மி ஆகலை. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து இதை பார்க்கணும். ஓடிடியில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் 2 பார்ட்டியும் சேர்த்த மாதிரி தேட்டரில் வந்து பார்க்கும் போது விஷுவல் ட்ரீட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பாகுபலி நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 தனித்தனியாக பார்த்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்போ 2த்தையும் சேர்ந்து பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. நல்லா இருக்குது. 2 பார்ட்டியும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நல்லாவே இருக்குது. லேக் தெரியல. 4 ஹவர்ஸ் மூவி, பட்டு லேக் மாதிரியே தெரில. ரெண்டுமே நல்லா போச்சு. திருப்பி பார்க்குற சீன்ஸ்லாம் பார்த்தா கூட போர் அடிக்காமல் நல்லா கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. பிரபாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 12 இயர்ஸ் பேக் வந்து படத்துக்கும் இப்போ வந்து படத்துக்கும் எதுவும் ரீசெண்ட் டைமில் ஓகே எதுவுமே நல்லா போகலாம், நல்லா சலாராக இருக்கட்டும், எதுவுமே மக்கள் வீட்டில் நல்லா போகலாம். ரீ-ரிலீஸ் தான் அவருக்கு ஒரு கம்பேக் பிரதர். இல்லை ஆக்சுவலி கம்பேக்கு நான் எதை எடுத்துப்பேன்னா, அவர் இப்போ இவ்வளோ படம் நடிக்கிறதே எனக்கு கம்பேக் தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து பாகுபலி படம் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஷோல்டர் 2 வாட்டி இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதை ஒரு சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த படங்களை கான்சன்ட்ரேஷன் அவர் பண்ண முடியும். அவர் ஃபேன்ஸுக்காக படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு அப்படின்றப்போ அவர் ஹெல்த் கான்ஷியஸாக அவர் பார்க்கணும். அது பார்க்காம எடுத்ததுனால தான் சில நிறைய இது வந்தது. ஸோ சலார் எனக்கு தெரிஞ்சு கம்பேக்காக தான். சலார் தான் என்னோட கம்பேக். 3 hours 45 minutes மேம் படம். ரொம்ப பெரிய படம் மேம் இது. எப்படி தேட்டரில் நம்மளை ரொம்ப நேரம் எங்கேஜிங்காக வச்சுருக்காங்களா? லேகே இல்லை, எங்கேயுமே லேக் இல்லை. அப்படியே அது பாட்டு சல்லுன்னு போயிட்டு இருக்கு அந்த படம். நம்மளும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு வந்து பிரபாஸை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ராணாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு எங்கேயுமே ஒரு பிரேக் இல்லை. அதுதான் உண்மையாக சொல்ல போனால். இப்படியே கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே இழுத்து அடிக்காமல் ரொம்ப என்ன வேணும் அந்த இடத்துக்குன்றதை ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய சல்யூட் சொல்லணும். ஆனால் ராஜமௌழி வந்து டைரக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்களா? அதில் நம்மள வார்த்தையை வந்து வாயே விட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ரைட்ஸே இல்லை அவர் டைரக்ஷன் பற்றி பேசுறதுக்கு. யோசிங்க 12 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த படம் இன்னும் நின்று பேசுது அப்படின்னா அப்புறம் டைரக்ஷன் எவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அத்தனை சோல்ஜர்ஸ் வைக்கணும், அத்தனை பேரை வைக்கணும். ஆனால் வச்சு ப்ராப்பராக நானே ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த சோல்ஜரில் ஒருத்தர் தப்பாக நடந்தால் கூட சீனை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஆனால் அவ்வளோ முயற்சி பண்ணி அவ்வளோ டெடிகேஷன் கொடுத்து இவ்வளோ அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது ராஜமௌழி சாரால் மட்டும்தான் அது முடியும். இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகல. பாட்டு மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க ரஷ் பண்ணி. மற்றபடி சீன்ஸில் அவ்வளோவா எனக்கு தெரில. ஒரு சில சீன்ஸ்லாம் பேசியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. எனக்கு லேக் ஆன மாதிரியும் தெரில. அவ்வளோ பாட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 பாட்டு, செகண்ட் ஹாஃபில் 2 பாட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கட் பண்ணியிருக்க சீன்ஸ், சில சீன்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாதான் இந்த ஸ்டோரிக்கு. என்ன சொல்கிறது, அந்த மகேந்திர பாபு அந்த அவந்திகா லவ் சீன்ஸு, அவள் சில சாங்ஸ் எல்லாமே கட் பண்ண. பட் அது தேவையில்லை. அதுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த கண்டினியூஷன் கரெக்டாக இருக்குது. பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட டியூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் பார்ட் டியூரேஷன் அதிகமாக. ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு அந்த லீனியர் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இல்லை ஆக்சுவலி தமன்னா ஃபேன்ஸ் இது நான் எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கட் பண்ணதுக்கான ஃபீலே இல்லை ப்ரோ. எனக்கு படம் வந்து எங்கேயுமே இந்த சீன் ஏன் தேவையில்லாமல் கட் பண்ணிட்டாங்க, இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு செகண்ட் கூட எனக்கு யோசிக்க வைக்கல. அடுத்து என்ன நடக்குதுங்க ஒரு புது படங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நான் யோசிக்க வச்சது இந்த படம். இல்லை எல்லாருமே ஃபோனோடையே தான் இருந்தோம். அந்த ப்ராப்பர் சீன் எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்போ வேணால் யூடியூப்பில் சாங்ஸ் கேட்டுக்கலாம், எப்போ வேணால் விஷுவலாக சாங்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த எசன்ஸ் ஆஃப் த மூவி வந்து சாங்ஸில் கிடையாது, அந்த சீன்ஸில் தான் இருக்குது. அந்த சீனை எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வந்து எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் முக்கியம். அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த இன்ட்ரோவில் இந்த பின்னாடி ரவுண்டு வந்துச்சு. தமனா சாங்கியும் கட் பண்ணிட்டேன், இதையும் கட் பண்ணிட்டானே, என்னடா படம் இதுன்னு கத்திக்கிட்டேன். பட் வந்து அது வந்து அந்த ஸ்டோரியாக கண்டினியூ பண்ணுறப்போ அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் காட்டுறதுக்காக ஒரு. பட் ஆனால் இப்போ ரெண்டு படத்தையும் சேர்த்து காட்டுறப்போ வந்து அது தேவையில்லை. பட் ஸ்டோரி என்ன, அந்த பிளாட்டுக்கு எது கொண்டு போகுது, அதை நம்ம நீட்டாக காட்டியிருக்காங்க.
அது நம்ம அன்வான்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. மேம் அதே மாதிரி வந்து இன்டர்வல் சீனில் வந்து இன்னொரு படம் இன்டர்வல் அந்த வார் பற்றி ரிவீல் பண்ணுறாங்க, அது எப்படி மேம் இருக்குது? அதுவும் மாசுங்க. நான் 2027க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி வந்து ஒரு மனுஷங்க மாதிரி இல்லை, ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவுமே போர் அடிக்கல. என்னங்க என்னென்னமோ கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் மூளைலாம் இப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்குது. புதுசாக எதுவுமே ஆட் பண்ணல. நடுவில் இன்டர்வல் டைமில் மட்டும் ஒரு டீசர் விட்டுருக்காங்க, அனிமேஷன் டீசர். அது இன்டர்னல் வார்னு 2027 வருது. அது நல்லா இருக்கு பார்க்க. எட்டர்னல் வார் அதோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு இது பண்ணுறாங்க, அனிமேட்டட் ஃபிலிம். பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. கார்டன் டெவிலுக்கு ஈக்குவலாக எதுவும் பண்ணியிருக்காங்க. நல்லா வருதும் 2027 வருதும் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், அதே மாதிரி இருந்தால் செலிப்ரேட் பண்ணலாம்.